பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட நாளில் பேசுவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தினமும் கர்த்தரை தேடுதல், நம்ம தினமும் கர்த்தரோடு இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரோடு கூட நடக்க விரும்புகிறார். ஆண்டவரோடு கூட பேச விரும்புகிறார். ஆண்டவரோடு கூட ஐக்கியமாக இருக்க விரும்புகிறார். அவருக்கு நமக்கும் எப்பொழுதும் தொடர்பு இருந்துகிட்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரைப் போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து அல்லேலூயா. நீதி நியாயங்கள்னா ஆண்டவர் கூட போனாக்கா என்னென்னலாம் செய்வார், வாழ்க்கையில் எப்படிலாம் செய்ய போறார், என்ன நம் வாழ்க்கையில் செய்வார் என்பதை அவரை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறவங்க அதை கேட்டு உள்ள வருவாங்க. தெரியாத ஜனங்கள், அல்லேலூயா. தெரிந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, தேவனிடத்துல இன்னும் கிட்டி சேர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆலோசனை அவரிடத்துல கேட்பாங்க, வேதத்தை வாசிப்பாங்க. இப்படிலாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கறதுனால வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், நித்திய ஜீவனை கிடைக்கும். அல்லேலூயா. நித்திய ஜீவன் உண்டு. அதனால நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நம்ம அவரை அறிந்திருக்கிறதுனால நம்ம அதிகமாக தேடுவோம். உலகத்தில் உள்ளவர்கள் தேடாமல் இருக்கிறவர்கள் ஆண்டவர் செய்த அற்புதம் அடையாளங்களை எல்லாம் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, காதால கேட்டும் பார்த்தும் சில காரியங்களை அவர்கள் வாழ்க்கையில நடந்ததை, அந்த அற்புதம் பெற்ற வாழ்க்கையில் நடந்ததை பார்த்து வருவாங்க. அல்லேலூயா. அதனாலதான் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனாலதான் தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதி செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்துல சேர விரும்புகிறார்கள். ஏசியா எப்படிலாம் அவர் வாழ்க்கையில நடந்தார் என்பதை அவர் அழகா சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. தீர்க்கதரிசி இது எழுதினவங்க என் வாழ்க்கையை பார்த்து என் தேவனிடத்துல வந்தாங்க அப்படின்னு போட்டிருக்குது. அல்லேலூயா. அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, சபையில ஏஞ்சி சர்ச்சில் நீ சாட்சி சொல்லிட்டு ஆண்டவர் எனக்கு இதை செய்தார், அப்படி செய்தார், இப்படி செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில சாட்சி இல்லாத ஜீவமா வாழக்கூடாதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அல்லேலூயா. நீ சாட்சி சொல்லுவதை காட்டிலும் சாட்சியாய் வாழ்வதுதான் மேன்மையானது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீ சாட்சியாய் வாழ்ந்தாலே என்ன நடக்கும், உன்னை தேடி வருவார்கள். சாட்சி சொல்லிட்டு சாட்சியின் வாழ்க்கை இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனாலதான் சாட்சியின் ஜீவி இருக்கணும். அல்லேலூயா. அடுத்ததான் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 5:4-6 இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பாருங்க, 4வது வசனத்துல என்ன பண்றது, கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவரை தேடும் பொழுது நம்ம என்ன பண்ண முடியும், பிழைத்து கொள்ள முடியும். அப்ப தேடணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்ப அவரை தேடும் பொழுது, என்னை தேடுகிறவன் என்ன பண்றான்,
கண்டடைகிறான். அல்லேலூயா. தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது. அப்ப கேட்கும் பொழுதே என்ன பண்ணுவாரு? கொடுப்பார், நன்மையால் நிரப்புவார். வாய் விரிவா திற, அது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நன்மையால் நிரப்புவார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கேட்டு கொடுக்கிறவர், கொடுக்காதவர் அல்ல. அவருடைய சித்தம், அவருடைய நாம மகிமைப்படும்படியா நம்ம கேட்கும்போது எல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா. அதான் கர்த்தர் சொல்றார். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். அடுத்தது, பெத்தேலை தேடாதேயுங்கள், கில்காலிலும் சேராதேயுங்கள், பேர்சேபாவுக்கும் போகாதேயுங்கள். ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும். கர்த்தரை தேடுங்கள். பாருங்க, இங்க செழிப்பா இருக்குது, அங்க இது கிடைக்கும், இங்க பொண்ணு கிடைக்கும், அங்க அப்படி இருக்கும், அங்க அழகு கிடைக்கணும், இங்கேயும் அங்கேயும் ஓடாதீங்க, இங்கேயும் அங்கேயும் நிற்காதீங்க. அதனால சொல்ற, கர்த்தரை தேடுங்க. நீங்க பாருங்க, பெத்தேல்னா என்னது அர்த்தம்? கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும். பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும். அதெல்லாம் நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது, உள்ளார நிறைய அர்த்தங்கள் இருக்குது. பெத்தேல்னா என்ன, கில்கால்னா என்ன, சேபாவுக்குன்னா என்ன, கில்கால்னா என்ன, பெத்தேல்னா என்னன்றது எல்லாம் தெரியும். அதெல்லாம் மோசமான இடம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அல்லேலூயா. அதனால கர்த்தரை தேடுங்கள், அப்போது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராகிலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். பாருங்க, அவ்வளவு ஒரு மோசமானது கர்த்தரை தேடுறனா. அதனாலதான் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்துல நீங்க என்ன பண்ணுங்க? அவரை தேடுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு எப்பெல்லாம் மனசுல நினைக்குதோ, எப்பெல்லாம் நிக்கிறீங்களோ, எப்பெல்லாம் நீங்க அவரோட நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எப்பெல்லாம் அவரோட பேச நினைக்கிறீங்களோ, நீங்க செய்கிற வேலையில கை வைக்கும்போது சோத்திரம், இயேசுவே சோத்திரம், நீ மட்டும் பலன் கொடுத்தீரே சோத்திரம், மட்டும் நடத்தினீரே சோத்திரம், தேவை சந்தித்தீரே சோத்திரம், கூட இருந்திரே சோத்திரம் சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. உங்களுக்கு ஆண்டவருடைய கரம் எவ்வளவு அழகா இருக்குது என்பதை நீங்க பார்க்க முடியும். செய்கிற வேலை எவ்வளவு லகுவா இருக்கும் என்பதை என்ன பண்ண முடியும்? உணர முடியும். அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தரை இதை என்ன போட்டிருக்கு, அந்த 4 வருஷம் கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். அல்லேலூயா. நம்ம அவரை தேடுகிறோம், அதனாலதான் பிழைத்திருக்கிறோம். அல்லேலூயா. இன்னும் தினமும் ஆண்டவரை அதிகாலையில நேரம் கிடைக்கும் போற நேரத்துல எல்லாம் ஆண்டவரை என்ன பண்ணணும்? தேடிக்கிட்டே இருக்கணும். போகும்போது பாடலோடு ஜெபத்தோடு அப்படி போயிட்டே இருக்கும்போது ஆண்டோட பிரசன்னம். அல்லேலூயா. எலியா போகும்போது யாருடைய பிரசன்னம் இருந்துச்சு? யாருடைய அபிஷேகம் இருந்தது? தேவனுடைய அபிஷேகம் அந்த மனிதனுக்குள்ள இருந்ததுனால அந்த எலியா வேகமா போறாரு. யாருக்கு முன்னாடி? ஒரு குதிரை வீரர் ராஜா, ஆசாப் ராஜாவா, வேகமா போறாரு முன்னாடி. மழை வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கர்த்தரின் அபிஷேகம் அவங்களுக்குள்ள இருக்கிறதுனாலதான் அந்த அபிஷேகத்துல போகணும். நம்ம வீட்டில் மட்டும் ஜெபம் பண்ணும்போது மட்டும் ஆண்டவர் வீட்டிலே விட்டுட்டு போகக்கூடாது. ஆண்டவர் கூடவே பிரசன்னத்தோடு போகணும். அல்லேலூயா. அப்பொழுது நம்ம எங்க நின்றாலும் எந்த ஆபத்து நாசமும் நம்ம தொடாது. அல்லேலூயா. நம்மளை யாரும் ஏமாத்தவும் மாட்டான். அல்லேலூயா. நம்ம கூறிய ஆசீர்வாதம் அனைத்தும் கர்த்தர் தந்துடுவாரு. அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை தேட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம தேடும் பொழுதுதான் பார்க்க முடியும். அடுத்தது பாருங்க, ஏசாயா 55. ஏசாயா 55ஆம் அதிகாரம். எடுத்துட்டீங்களா? 6வது வசனம் இதுல இருந்து 8வது வசனம் வரைக்கும். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அப்ப
என்ன போட்டிருக்கு? அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை எப்ப தேடணுமா? இது 55ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை நீங்க என்ன பண்ணுங்க? தேடணுங்க. அவர் சமீபமாக இருக்கையில் அவரை என்ன பண்ணுங்க? நோக்கி கூப்பிடுங்க. தேடும் பொழுது அவர் சமீபம் வந்து நிற்கிறார். அப்ப நீங்க என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு ஒரு தேடி வந்தாக்கா, நீங்க இருக்கிறீங்கன்னு உறுதியா வந்தாக்கா, அவர் உறுதியா எழுந்து வருவார் வெளியே. அல்லேலூயா. கண்டிப்பா தெரிஞ்சிருந்தா தான் நம்ம அந்த வீட்டுக்கு போவோம். இவங்க இருக்கிறாங்க, இன்னைக்கு இந்த ஓனர் பார்க்கணுன்னா இந்த நேரத்துக்கு இந்த ஆஃபீஸ்க்கு வருவார், நமக்கு நல்லா தெரியும். அப்போ நாம் போனால் அவர் என்ன பண்ணுவார்? வந்தே வருவார். அல்லேலூயா. அதான் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அப்பொழுது அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள். 33:3 என்ன போட்டிருக்குது? என்ன வசனம் அது? எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. நீ அறியாததும் உன் கையால எட்டி எட்டி பார்த்து எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வாராம். அல்லேலூயா. அதான் நான் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மிகவும் அதிகமா செய்கிறவர். ஏசியா புத்தகத்துல நம்ம பார்த்தல, அது கீழே இருக்க வசனம் என்ன பண்ணீங்க? துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவன் மேல் மனதுருகிற கர்த்தர் தன்னுடைய தேவனிடத்துக்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெறுகிறார். அல்லேலூயா. தயவு பெருத்திருக்கிறானா மன்னிக்கிறதுக்கு. அதனால என்ன, எங்கிருந்து திரும்பணுமா? துன்மார்க்கன் தன் வழிகளையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்திருக்கிறார். அல்லேலூயா. மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்திருக்கிறார். அல்லேலூயா. அவரிடத்தில் திரும்பினாதான், எல்லாத்தையும் விட்டு திரும்பினாதான், அவர் பக்கத்துல வந்தாதான் அவர் நம்மை கூட இருப்பார், நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. அடுத்தது பாரு கீழே. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று. உங்கள் வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் நினைப்போம், நம்ம ஆட்கள் நினைப்பாங்க, இவனுடைய நேரத்துல இதை சொல்லி ஏமாத்தி இதை வாங்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆண்டவர் நினைப்பாரு, இவன் ஏமாறாத நல்லா வாழணும், என் பிள்ளையா இருக்கணும், என் மனிதன் பூமியில இருக்கும் பொழுது ஒன்று ஏமாறக்கூடாது, ஒரு ஆசீர்வாதத்தை எழுந்து விடக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இந்த பூமியில் இருக்கிற மனிதன் எவன் ஏமாறுவான் அவனை ஆட்டை போடுவோம், எவனை ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல என்ன பண்றாங்க? ரோடு போறதுக்கு இத்தனை கோடி, வீடு கட்டுறதுக்கு இத்தனை லட்சம் அப்படின்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அது உண்மையா கொடுத்த பணத்துல ஒரு பாதி, ஒரு 1/4 பங்கு பாதியாவது ஒழுங்கா செலவு பண்ணனா அது எவ்வளோ நல்லா இருக்கும். அதனாலதான் இவன் லஞ்சம், இதுல இருந்து இவ்வளோ பணம் அடிச்சான், இதுல இருந்து பணம் அடிச்சான்னு அவன் ஆசீர்வாதத்தினால அவனை கொண்டு ஜெயிலில் போடுறாங்க. அல்லேலூயா. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா, நம்ம யாரும் ஏமாத்த நினைக்க வேண்டாம், நம்ம ஆசீர்வாதம் நாம ஏமாந்தும் போக வேண்டாம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஏமாந்து போகக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு இந்த நாள் ஒரு புதிய விதமாய்
நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அதை நீங்க என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கீழே 2 ரூபாய் விழுந்துருச்சு, அவன் முன்னாடி விழுந்தது நாம பார்க்குறோம். அவன் விழுந்தது அவன் தெரியாம விழுந்துருச்சு. ஆனால் நம்ம கண் முன்னாடி பார்த்த உடனே எடுத்து கொடுக்கணும். அவனை ஏமாற்றி நம்ம வைக்கிறோம்னு நம்ம நினைச்சா நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம ஏமாந்துடக்கூடாது. அல்லேலூயா. அது என்ன 2 ரூபாய்? ஆண்டவர் 2000 கொடுக்க போறார். ஆசீர்வாதமே உயர்ந்த ஆசீர்வாதம். அது ஒன்று சப்ப ஆசீர்வாதம், அது ஒன்றுத்துக்கு உதவாத ஆசீர்வாதம். 2 ரூபாய் வச்சு ஒன்னால என்ன பண்ண முடியும்? ஒரு டீ குடிக்க முடியுமா? ஒரு சாக்லேட்டே இப்போ 5 ரூபாயா மாறி போச்சு. அது உதவாத ஆசீர்வாதம். ஆனா உயர்ந்த ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார் ஆண்டவர். 2 ரூபாய் இல்லப்பா, 2000 ரூபாய் உனக்கு கொடுக்குறேன். அதை தான் நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. கீழானவைகள் அல்ல, மேலானவைகளே. அல்லேலூயா. இது அழிந்து போகிற, இது வெந்து போகிற உலகம். இந்த பூமியில இருக்கிற எல்லாமே வெந்து உருகி போகும். அழியாத ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு இந்த உலகத்துல பூமியே 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 என்று சொல்லி நிலமே நிலமே, வீடே வீடே, காடே காடே, தங்கமே தங்கமே, பணமே பணமே என்று சொல்லி என்ன பண்றாங்க? தேவனை தேடுவதில்லை. பணம் காசு நிறைய வந்துருச்சுன்னா அவன் மேல வடக்காரனா ஆயிட்டானா, ஆண்டவர் சொன்ன வார்த்தை மாதிரி தான். ஒட்டகத்தின் காதுல, ஊசியின் காதுல ஒட்டகமே உள்ள போயிடுமா. ஆனா ஐஸ்வர்யவான் போக மாட்டான். உறுதியா சொல்லுகிறார். அது எவ்வளவு ஒரு கஷ்டமான வார்த்தை, அது வேதனை நிறைந்த வார்த்தை. அது எவ்வளவு ஒரு பெருசு பாருங்க. ஒட்டகம் எவ்வளவு பெருசு, ஏஞ்சி நின்றுச்சுன்னா எத்தனை அடி இருக்கும்? எத்தனை அடி இருக்குது? 10 அடிக்கு மேலதான். 10 அடி 12 அடி தான் நின்னாக்கா. ஊசி எவ்வளவு பெருசு, ரோண்டு ஊசி. அந்த ஊசி காது அந்த ஓல்ஸுக்குள்ள வந்து அந்த அவ்வளவு பெருசா உள்ள போயிடுமா. ஆனா ஐஸ்வர்யவான் வந்து அங்க அது ஆண்டவர் ராஜ்யத்துக்கு வர மாட்டானா. ஏன்னா பாருங்க, அவனுடைய சிந்தனை எல்லாம் கூட்டி வெறி, ஏமாத்துறது. அவன் இருதயம் கடினமானது, அவை கொலை, அந்த மோசமான சிந்தனை. அதனாலதான் அவ்வளவு ஆண்டவர் இயேசப்பா அவ்வளவு அழகா சொல்லிக்கிறாரு. அதனால இந்த பூமியில எல்லாம் இதெல்லாம் அழிந்து போகிற ஆசீர்வாதம், அழியாத ஆசீர்வாதம் இது நித்திய பரலோகம். அதனால இவ்வுலகத்துக்காக அவ்வுலகத்தை விடக்கூடாது. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். அல்லேலூயா. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீ இந்த இவன்கிட்ட போய் இதை கொடுத்துட்டு வா, உனக்கு இவ்வளவு லஞ்சம் கொடுக்குறேன்னா ஒத்துக்காதீங்க. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது, அதுக்கெல்லாம் துணை போகக்கூடாது. நம்ம உண்மையா வாழும் பொழுது ஆண்டவர் உயர்த்தி வைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம உண்மையாய் வாழும்போது ஆண்டவர் நம்மை உயர்த்தி வைக்க போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இப்படிதான் இருக்கிறோம்னு நினைக்கிறீங்களா? ஒரு நாள் ஆண்டவர் எங்க வைப்பார் தெரியுமா? கொண்டு போய் நிறுத்துவார். அவருக்காக உண்மையா இருக்கும். கொஞ்சத்துல உண்மை இல்லவனை அநேகத்துல அதிகாரியா வைப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அதனால தேவனிடத்துல நம்ம உண்மையா இருக்க கற்றுக்கொண்டா இந்த உலகத்துல எல்லோரோடும் உண்மையா இருக்க கற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் அந்த வார்த்தை மீண்டும் வாசிங்க. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நினைக்கிறதே உன்னை ஒரு வித்தியாசமாய் நடத்த வேண்டும் என்று சொல்லி. நீ நினைக்கலாம் சாதாரணமா இப்படி இருந்தா போதும், எனக்கு ஒரு குடிசை வீடு, ஒரு நிலம், வாடகை கொடுக்காத மாதிரி ஒரு வீடு, அது இருந்தா போதும் நீ நினைக்கிற. அவர் உன்னை உயர்த்தி வைத்து வா, நினைவு என் நினைவு அல்லப்பா, நீ நினைக்கிற மாதிரி அல்ல. உன்னை நான் தங்குற வீதி, உன் வீடு தங்குற வீடு தங்கமான இதெல்லாம் மாணிக்க மரகதமான வைரமான கல்லுகளாலே வைத்திருக்கிறேன். நீ உன் நினைவு வெறும் கல் போதும், ஒரு சின்ன வீடு போதும், கூரை வீடு போதும் நீ நினைக்கிற.
உன்னை நான் அவ்வளவு மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதிகமாய் ஆசைப்பட்டு கொண்டு விரும்பி அந்த மாதிரி நடத்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது இன்னொரு வசனத்தை வாசிங்க. எரேமியா 29:13. உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். பாருங்க எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடினீர்களானால், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அல்லேலூயா. அவரை தேடும் பொழுதே கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா. நாம ஜெபிக்கும் போதே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் என்ற அந்த உணர்வு உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு நல்லா தெரியும் தேவ பிரசன்னம் இப்பொழுது இருக்கிறது. 2 பேர் ஒன்றா கூடி இருக்கிறோம். அவர் நம்ம நடுவில் இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு, வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனால் அந்த வார்த்தை வீண் போகாது என்று சொல்லி அவரை தேடும் பொழுது அவர் நம்மத்தில் வருகிறார் என்பதை நீங்க உணர்ந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்படி தேடணும். தேடினால் சும்மா ஏதோ தேடுறோம். ஒரு வெள்ளிக்காசு வீட்டில் தொலைஞ்சிருச்சு. அவங்க எப்படி தேடுனாங்க? எல்லாத்தையும் தேடுனாங்க. தூசு குப்பை இருந்தாலும் தொடப்பத்தை எடுத்து தள்ளிக்கிட்டே வந்து தேடினாங்க. அது கிடைச்ச உடனே எவ்வளோ சந்தோஷம். அல்லேலூயா. கெட்ட குமாரன் அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போனார், எல்லாம் அழிச்சிட்டாரு. ஆனால் திரும்பி அவன் பன்றி தவிடு கூட கிடைக்கல. என்னப்பா பன்றி வந்து கொழு கொழுன்னு இருக்கு நான் நினச்சி தவிடு போட்டா நீ சாப்பிட்டு கொழு கொழுன்னு இருக்கிறன்னு அந்த இடத்துல துரத்திட்டாரு அந்த எஜமான். அந்த பன்றி தவிடு கூட முடியல. அப்போ வந்து அவன் திரும்ப சிந்தனை, அவன் மூளை திரும்புது. அவனுடைய என்ன சொல்லுவாங்க, அவனுடைய சிந்தனை ஆண்டவர்கள் அப்பா வீட்டு பக்கம் திரும்புது. என் வீட்டில் எங்கள் அப்பா வீட்டில் அவ்வளோ அநேக வேலைக்காரர் இருக்கிறாங்க. நான் ஒரு வேலைக்காரனாக அங்கே இருந்து நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவருக்கு என்ன விருந்து இருக்குது? என்ன விருந்து? ராஜ விருந்து. அல்லேலூயா. அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அல்லேலூயா. அப்பாவை தேடி போனா அவர் நல்ல விருந்து வைக்கிறார். அல்லேலூயா. அப்பாவை தேடி போனா ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அப்பாவை தேடி போனா உன்னை அளவில்லாமல் உயர்த்தி வைக்க விரும்புகிறார். நீ அப்பாவை தேடி போனா பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் இருதயம் அப்பாவோடு ஒற்று இருக்க வேண்டும், அப்பாவோடு பேசிக்கொண்டு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை ஒரு வித்தியாசமாய் வாழ்கிறதை, நீ நடக்கிறது ஒரு வித்தியாசமாய் இருக்கிறதை உன்னால உணர முடியும். எதை குறித்தும் கவலைப்பட மாட்டாய். உன்னை துக்கம் கலக்கம் உன்னை அழுத்துதுன்னா பிசாசு பக்கத்துல நின்றுகிட்டு அழுத்திக்கிட்டே இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. உங்களை வேதனைகள் வந்துகிட்டே இருக்குதுன்னா பிசாசு வந்து அதை அமுக்கிட்டு இருக்கிறான். உடனே நீங்க சுதாரிச்சு கொண்டு நீங்க என்ன பண்ணணும்? நடக்கும் பொழுது ஒரு கல் தட்டும் பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க? கீழே விழக்கூடாது என்பது எப்படி சுதாரிக்கிறீங்களோ, எப்படி நிதானமாய் தட்டுமாறி விழற டைம்ல கூட விழாத ஏஞ்சி நிக்கிறீங்களோ, அப்படி என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? கர்த்தரிடத்துல அல்லேலூயா கொஞ்சம் கூட தடுமாறாதபடி நீங்க என்ன பண்ணுங்க? உங்களுக்கு கீழே விழுற மாதிரி சாத்தான் எல்லாத்தையும் செய்வான், கொடுப்பான். உடனே இங்கேருந்து நாம தான் வழி விலகி போகிறோம். உடனே சாத்தானே நாம சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க? ஆவியில நிறையணும். அல்லேலூயா. தேவ வசனத்தை வாசிக்கணும். வேத வசனம் வாயிலிருந்து வரணும், உள்ள உள்ளத்துக்குள்ள வைத்துக் கொள்ளணும். என் தேவன் தந்த வேதம் என் இருதயத்தில் இருக்கிறது என்று நீங்கள் என்ன பண்ணணும்? சொல்லணும். நீதிமொழிகளை வாசிக்கும் போது நல்ல அழகான முத்து முத்தான வார்த்தைகளை ஆண்டவர் தருகிறார்.
அல்லேலூயா. அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்க இருதயத்துல வைத்துக் கொள்ளும் பொழுது நீங்க எங்க சென்றாலும் அது உங்களை நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததா இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகவும் 15 வாசிங்க. 2 நாளாகவும் 15 அதிகாரம் 12 வசனத்தை வாசிங்க. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடவும் என்றும் சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லோரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோட கம்பீரத்தோடும் பூரிக்கைகளோடும் எக்காலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார். இந்த ஆணைக்காக யூத ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்பட்டார்கள். யுத்தம் இல்லாதபடிக்கு தங்களை இளைப்பாற பண்ணினார். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு ஒரு அழகு பாருங்க. எவ்வளவு ஜனங்கள் வேதனை, துன்ப, கஷ்டம், பாடு எல்லாத்திலும் அனுபவித்து கொண்டு இருக்கும்போது நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க ஒருத்த கூட விசுவாசம் இல்லாதவர்களா இருந்தார் அவர்களை கல்லெறிந்து கொள்ளுங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லாரும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். அதனால்தான் இஸ்ரவேல் தேசத்தில் இந்த வேதத்தை இப்போ வாசிக்கிறவங்க, இந்த வேதத்தின்படி நடக்கிறவங்க, அந்த தேசத்தில் இருக்கிறவங்க யாரையும் அசைக்க முடியாத அளவுக்கு அவங்கக்கிட்ட இருக்கிறாங்க. எல்லா உலகமே அவங்கள பார்த்து பயப்படுற அளவுக்கு இருக்கிறாங்க. ஏன்? அறிவில், ஞானத்தில் அவங்க ஒரு கோல்டு மெடல் வாங்குறதில்ல, எதுலேயுமே ஒரு கல்வியாக இருக்கட்டும், ஒரு சயின்டிஸ்ட், ஒரு எந்த விஷயமா இருக்கட்டும், அவங்களால முடியாதது ஒன்றுமே இல்லை. எல்லாமே ஆண்டவர். ஏன்னா அவங்க தேவனுக்கு பயந்ததனால் தேவன் எல்லா ஞானங்களையும் அவர் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நல்லா தெரிந்து கொள்ள முடியும். நேச்சர் கனவு காண்றாரு. ஆனா கனவு கண்டுட்டு அவர் சொல்றாரு, அந்த மனுஷன் கனவு கண்டதை இவங்கள்ட்ட அந்த மாதிரி கனவு கண்டன்னு சொன்னாலும் பரவாயில்ல, அவர் அந்த கனவு நான் இதை கண்டேன், இந்த மாதிரி பார்த்தேன், பூனை வந்துச்சு, குரங்கு வந்துச்சு அப்படின்னு எதுவுமே சொல்லலை. எதுவுமே அவர் பார்க்கல. ஆனால் ஒரு கனவு வந்துச்சு. நீங்களாம் தீர்க்கதரிசி தானே, நீங்களாம் ஆளுங்க, நீங்களாம் மந்திரவாதி தானே, நீங்கள் இதை குறி சொல்கிறவங்க தானே, எங்களை பற்றி எல்லாம் கணக்கு போட்டு இது நடக்கும் அதை நடக்குன்னு எல்லாம் சொல்கிறீங்கல்ல, ராத்திரி நான் கண்ட கனவு என்ன அதை நீ சொல்லு. நைட்டு நான் கண்ட கனவு என்ன அதை நீங்கள் சொல்லுங்க, இல்லைன்னா உங்கள் தலை வெட்டப்படும். இவங்களுக்கு வந்தது பெரிய பிரச்சனை, வந்தது பெரிய பிரச்சனை. ஐயோ, நான் இந்த மாதிரி சொன்னதுனால எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையாகி போச்சு. நான் ஏதோ பொய் சொல்லி கொஞ்சம் சம்பாரிச்சிட்டு இருந்திருப்பேன், இதுக்கும் வச்சுட்டாங்க ஆப்பு போச்சு நம்மளது தலை அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் வேதத்தை வாசித்து உத்தமமாய் நடந்த தானியேல் என்ன பண்ணாங்க? தேவனிடத்துல உபவாசித்து ஜெபித்தாங்க. அவர் உள்ள இருந்ததை ஆண்டவர் இந்த மனிதனுக்கு சொல்லி கொடுத்தார், காமித்து கொடுத்தார், இதுதான் இதுதான் சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நேபுகாத்நேச்சர் புல்ல திம்பான், எல்லாம் பண்ணுவான்னு எல்லாத்தையும் ஆண்டவர் காமிச்சு கொடுத்தாரு. அதெல்லாம் அவன்கிட்ட சொன்னான். அவன் உணரல. உடனே கேட்டு மனம் திரும்பினா அந்த சான்ஸ் வந்திருக்காது அவனுக்கு. அவன் கர்வம் அப்படியே மேலே மாறிட்டே மாறி சிந்தனை மாறிட்டே போச்சு. ஆனால் கண்ட தரிசனம் நிறைவேறினது. அல்லேலூயா. அதனால தானியேலுக்கு மறைபொருளை ஆண்டவர் என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தினார். அவரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. நீ தேவனோடு இருக்கிற என்பதை தேவன் உனக்கு வெளிப்படுத்துவார். நீ அவர் மேல உறுதியா இருக்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்குது? குடும்பத்துல பெரிய சமாதானம். அல்லேலூயா. சிலர் சண்டை போட்டுக்கிட்டு அது இதுன்னு பிச்சிங்கன்னு. அல்லேலூயா. ஏன்னா வசனத்தை வாசிப்பாங்க, வசனத்தின்படி பேசுவாங்க, வசனம் எப்படின்னு பேசலாம்.
ஆனா கிரி இல்லாத விசுவாசம் செத்தது. அல்லேலூயா. கிரி இல்லாத விசுவாசம் செத்தது. கிரியில காமிக்கணும். அல்லேலூயா. நானு கூட்டம் நடத்துறதுல 100%, ஆவில நிறைஞ்சு ஜெபம் பண்றதுல 100%, அந்நிய பாஷை பேசுறதுல 100%. ஆனா அன்பு கூறதுல 0. அப்ப அன்பு கூறதுல 0னாக்கா மொத்தமும் 0. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் கூட்டமா போயிட்டு இருப்பாங்க, கூட்டம் நடத்துவாங்க, எல்லாம் நல்லா இது பண்ணுவாங்க, ஆவியில் நிறைஞ்சு குதிப்பாங்க. ஆனா எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் பரவாயில்ல, 100% தான், எல்லாம் பிரசங்கம் 100% தான். ஆனா அன்பு மட்டும் இல்லை, என்ன இல்லை, நீ 0. இன்னொரு நேசிக்க தெரியலனா நீ 0. இன்னொரு இடத்துல அன்பாய் பேசுன்னு உனக்கு தெரியலனா நீ 0. அப்போ மொத்தத்தில் எல்லாமே 0. அல்லேலூயா. அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்க, உன் குடும்பத்தில், உன் எல்லையில் உன்னை விசுவாசிக்கிறவங்க உன் வீட்டில் யாரும் யாராக இருக்கக்கூடாது. வசனம் என்ன பண்ணுறது, அதை படிங்க. இந்த வசனம் அது 12 வாசித்தேன் இல்லையா? சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரும் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கை செய்து. உடன்படிக்கைனாக்கா மீறாத உடன்படிக்கை. அப்படிப்பட்டவன் சந்ததிக்கு அப்படி இல்லாதவன் யாருன்னா இருந்தா அவனை என்ன பண்ண அதுல எடுத்துருன்றாரு. அவங்க விலகிடு. அல்லேலூயா. விசுவாசம் இல்லாத இருக்கிறவங்களை நீ என்ன பண்ணாத, அவன் கூட சேர்த்துக்காத, விசுவாசமும் போயிடும். ஒரு பத்தி உங்களை இன்னொரு பாஸ்டர் இன்னொரு விசுவாசி யாரை குறித்தோ குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களா, நீங்க என்ன பண்ணுங்க, ஐயா இதெல்லாம் சொல்ல வேண்டாம், விட்டுருங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி நம்ம பேசக்கூடாது, அதை ஒதுக்கணும். அல்லேலூயா. அப்படி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க கூட பழகிறதே நிறுத்திடணும். அல்லேலூயா. அதனால நாம தான் என்ன பண்ணணும், தேவன் சொல்லுகிற பிரகாரம் நடக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம வீட்டில் இருந்து யாருமே அவிசுவாசமா இருக்கிறவங்க ஒருவர் இருக்கக்கூடாது, நல்ல விசுவாசத்தோடு இருக்கணும். அல்லேலூயா. அதான் இந்த ஆணைக்காக யூத ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு கட்டளை கொடுத்தாங்களே, சோத்திரம், ஆண்டவருக்கு நன்றி. எல்லாரும் முத்துக்களா இருக்கணும், ஒருத்தர் கூட அதுல சொத்தையா இருக்கக்கூடாது. எல்லாரும் விலையேறப்பட்ட பிள்ளைகளா இருக்க வேண்டும். யாரும் வேதனை உள்ளவர்களா, எது இல்லாதவர்களா இருக்கக்கூடாது, பதரா இருக்கக்கூடாதுன்ற ஆண்டவர் விருப்பம். நம்ம மணிகளா இருக்க வேண்டும் என்ற ஆண்டவர் விருப்பம். கோதுமை மணியை எங்க சேர்ப்பாங்க, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பாங்க, அதை சேதற விட மாட்டாங்க. பதரை என்ன பண்ணுவாங்க, அவியாத அக்கினி. இந்த பூமிக்குரிய இதெல்லாம் அக்கினி தான். இது பரலோகமாக தான் இருந்தது, இதை மாற்றிட்டாங்க. அதனால தான் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. சாத்தான் பூமியில் கீழே விழுந்ததும் முதல்ல எல்லாத்தையும் கெடுத்து போட்டான். ஆண்டவர் அவரோடு கூட இருப்பதற்கு நம்ம உருவாக்கினார். ஆனா அதுலயும் சாத்தா என்ன பண்ணிட்டான், ஒளியா இருந்த ஆதாம் ஏவாளை இருளில் உள்ளவர்களை மாற்றினான். அதனாலதான் ஆண்டவர் இதுக்காக வந்தார், நம்ம இருளில் இருக்கிற நம்மை வீடு வெளிச்சத்தில் வருவதற்காக, விடுதலை பண்ணுவதற்காக அவர் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிறகு நாம் அவருடைய நீதிமான்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால அவரை நாம் என்ன பண்ணணும், தேட வேண்டிய தக்க சமயத்தில் தேடணும். எப்பப்பெல்லாம் டைம் இருக்குதோ அவரோடு கூட நடக்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது நம்ம குடும்பத்தில் பெரிய சமாதானம். நமக்கு என்ன வேணுமோ அத்தனையும் நமக்கு தருவார், நாம் கேட்க வேண்டிய தேவையில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த ஏரியாவில் ஏதோ ஒன்று நடந்தாலும் நம்ம ஏரியாவில் ஒன்றும் நடக்காது, ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறாங்க. அல்லேலூயா. அடுத்த ஊரில் ஏதாவது நடக்கும், நம்ம ஊரில் ஒன்றும் நடக்காது, நம்ம வீட்டில் ஒன்றும் நடக்காது, ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறார். அவர் யுத்தத்தின் வல்லவர்.
அவர் பராக்கிரமசாலி, அவர் மகிமையின் ராஜா. அவர் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால எதுவும் அசைக்கப்படாது. அல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு பலனானது, நான் என்ன பண்ணுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. என் பரிகாரிய கர்த்தர் இஸ்ரவேல் ராஜா என் வீட்டுக்குள்ள இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? ஒரு வீட்டுல அவர் சொந்தக்காரங்க பெரிய ஆளு, யாரோ வராதவங்க வந்துட்டாங்க, பெரிய ஆளு வந்திருக்கிறாங்கன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவோம். நம்ம ராஜா உள்ள இருந்தா எவ்வளவு சந்தோஷப்படணும். அல்லேலூயா. தேடும் பொழுது நம்ம வீட்டுக்குள்ள பெரிய சமாதானம். அதனால நம்ம அவரை தேட வேண்டிய நேரத்தில் என்ன பண்ணணும்? தேடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தது யோவான் 3ஆம் அதிகாரம் 1-10 வரைக்கும் நல்லா தெரியும். வாசிங்க, வேகமாக வாசிங்க. ஒரு 2 வசனங்களை வாசிக்கலாம். யோவான் புஸ்தகம் நல்ல வார்த்தைகள் எல்லாம் அது. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? பாருங்க, வேத அறிவு இருந்தும், தேவனுடைய ஆலயத்தில் இருந்தும், ஒரு ஆசாரியனா இருந்தும், தேவன் சொல்லுகிற வார்த்தையை அவன் புரிந்து கொள்ளாமல் அவரிடத்துல கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். ஏன்? ஆண்டுக்கு வார்த்தையை அவன் புரிந்து கொள்ள முடியல. வாசிங்க. ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2 தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். பாருங்க, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், ஃபர்ஸ்ட்ல தாயின் வயிற்றுல ஜலம், அந்த ஜலத்துல தண்ணிக்குள்ளதான் அந்த மனிதன் இருக்கிறான். அது ஒரு பிறப்பு, பிறந்துருவான். அந்த ஜலம் அவனை மூடி இருக்கிறது இல்ல, பிறந்துருவான். அடுத்தது உன் ஆவியினாலும் ஜலத்தினாலும், அப்படின்னா உன் ஆவியில கபடமில்லாத ஆவி, நீ தேவனோடு நடக்கிற அந்த ஆவி, அந்த அபிஷேகம், தேவனோடு பேசுகிற அவருடைய பிறப்பு, பாவமில்லாத வாழ்க்கை, பாவமில்லாத நடக்க, பாவமில்லாத செயல், இதெல்லாம் உன் வாழ்க்கையில தொடர்ந்து வர வேண்டும். அது அந்த அந்த வாழ்க்கைக்குள்ள வரும்பொழுது நீ புதிய மனிதனாமான. அதனாலதான் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டீர்கள். அல்லேலூயா. அப்ப ஆவி என்ன பண்ணணும்? தேவனுக்கு எப்படி இருக்கணும்? ரொம்ப பிரியமானதா இருக்கணும். அல்லேலூயா. ஆவியானவர் எல்லார் மேல இறங்கினார்னாக்கா எல்லாரும் தேவனுக்கு பிரியமானவர்களாய் மாறினதுனால எல்லார் மேல இறங்கினார். அல்லேலூயா. சிலர் ஆவிகள் சர்ச்சில் நிறைய பேர் ஆடுவாங்க, பாயை கிழிப்பாங்க, எல்லாம் விழும். அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையை அடுத்த பக்கம் திருப்பி பார்க்கும்போது, அடுத்த இது அவங்க போய் பார்க்கும்போது எப்படி வாழ்றாங்கன்னு தெரியும். அப்ப சாத்தானுடைய ஆவினாக்கா அது எப்படி இருக்குது, உண்மையால தேவனுடைய ஆவினா எப்படி இருக்குன்னு நல்லா தெரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அதனாலதான் அழகா சொல்றாரு, ஆவினால் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். அல்லேலூயா. ரொம்ப உங்களை கலக்கம், வேற பிரச்சனை, உலகத்துக்குரிய காரியங்களிலே போட்டு அழுத்திக்கிட்டு இருந்தாக்கா உடனே நீங்க என்ன பண்ணணும்? விரட்டி அடிக்கணும். சாத்தான் காரியம் இதெல்லாம், ஆண்டவர் காரியம் அது அல்ல. அல்லேலூயா. அந்த உன் நினைவு என் நினைவு இல்லைன்ற ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. வாசிங்க வசனத்தை. நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். அடுத்தது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன்
அதன் சத்தத்தை கேட்கிறாய். ம். ஆகிலும் அது என்னிடத்திலிருந்து வருகிறது என்றும் ம். என்னிடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ம். ஆவியினால் பிறந்தவன் எவனும் அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். பாருங்க எந்த அளவுக்கு ஆண்டவர் நல்ல இப்படிப்பட்ட ஒரு உதாரணங்களை கொடுக்கிறாரு. நல்ல உதாரணம். காற்றானது எங்கிருந்து வந்ததென்று நீ பார்த்திருக்கிறியா? இல்ல. ஆனா வருகிறதை நீ என்ன பண்ண முடியுது? உணர முடியுது. மரம் அசைகிறது. நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ் கூட காத்துல ஆடுகிறது. நம்ம காது, நம்ம முடி என்ன ஆகுது? காத்துல அசைகிறதை நம்ம பார்க்க முடியுது. இன்னிடத்துல இருந்து வருகிறது என்பதை என்ன பண்ணிருக்கிற? உணர முடியும். உணர்ந்திருக்கிறையா? என்ன போட்டிருக்குது? காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது. அதன் சத்தத்தை கேட்கிறாய். ஆகிலும் அது என்னிடத்திலிருந்து வருகிறது என்றும் என்னிடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியின் பிறந்தவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் இந்த ஆவி மொத்தம் தேவன் தந்தது. அல்லேலூயா. அங்கிருந்து இங்கே வந்தது இல்லையா? மீண்டும் அந்த இடத்துக்கு போகும். அதனால் இதை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்று தேசத்தில் காற்றெல்லாம் மாசுபட்டு கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. மாசு படிந்திருக்கிறது. ஒரு பொருளை இந்த இடத்துல வைத்துட்டு நாளைக்கு காலையில் பாருங்க, எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடம் ஃபுல்லாக என்ன பண்ணிருக்கு? எல்லாம் தூசு மாசு படிந்திருக்கு. காற்றுனால வந்திருக்கும். ஆனால் சுத்தமான காற்று, அதுதான் ஆக்சிஜன். இப்போ என்ன பண்ணிக்கிறாங்க? சிலர்லாம் சுத்தமான காற்றுக்கு காசு கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. சுத்தமான காசுக்கு. அல்லேலூயா. அதுமாரி நம்ம ஆத்மாவுக்கு விலையேற பெற்ற ரத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அசுத்தமாய் நடப்பதற்கு சாத்தான் என்ன பண்ணியிருக்கிறான்? பாவத்தை வைத்திருக்கிறான். கீழ்ப்படியாததை வைத்திருக்கிறான். அதனால தான் நாம் என்ன பண்ணணும்? மறுபடியும் பிறந்தவர்கள். அல்லேலூயா. 3ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்குது? இயேசு அனுக்கிறத மறுபடியும் பிறக்காவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னாக்கா அவனுடைய சுபாவம் மீண்டும் தாயின் வயிற்றுல போய் பிறக்கிறதல்ல. அவன் ஒரு தரம் மரிப்பதும் ஒரு தரம் அவன் நியாயத்திற்கும் அடைவதே மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டதும் வேதத்தில் சொல்லியிருக்குது. ஒரு மனிதன் ஒரு தரம் பிறப்பதும் அவன் மரிப்பதும் நியாயத்திற்கு அடைவதுமே மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு பிறவிலே நீ மறுரூபமான பிறவியாக இருக்க வேண்டும். ஒரு வித்தியாசமான பிறவியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு நாள் நீங்கள் கவலைப்படக்கூடாது. காக்கை போல, பறந்து போல, குருவி போல, பறவைகளை போல அது என்ன பண்ணும்? காலை எழுந்தது ஆண்டவரை ஆராதிக்க தேடுது, ஆண்டவரை துதிக்குது. நீங்கள் நினைக்கிறீங்களா ஏதோ சத்தம் போடுதுன்னு? 5 மணி 4 மணிக்கெலாம் பார்க்கணும் அதோட சத்தத்தை. அது உயர்த்தி தேவனை துதிக்கிறதுனால அந்த நாள் ஃபுல்லாக எதுக்கு கவலை இல்லாமல் சாப்பிடும். அல்லேலூயா. ஆண்டவர் கவலை இல்லாமல் நடத்துவார். எதுக்கு கவலைப்படுறதில்லை? சாயந்தரம் அதனுடைய இடத்துல தங்கிடும். அது கூடு இல்லை, அதுக்கு கூடாரம் போடலை. அல்லேலூயா. அதே போல தான் ஆண்டவர் அவர் நம்பியிருக்கிறவங்க ஒரு நாள் எதற்கும் கவலைப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. அடுத்ததுபடி அடுத்த வசனம். அதற்கு நிக்கோதேமு இவைகள் எப்படி ஆகும்? இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாதிருக்கிறார். அல்லேலூயா. சிலர் எவ்வளவுதான் பேசினாலும் ஏதோ பேசுறாங்க, கேட்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறோம், ஆண்டவர் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். எதற்காக ஆராதிக்கிறோம்? எதற்காக துதிக்கிறோம்? எதுவுமே தெரியாமல் செய்கிறவர்கள் இன்னும் இயேசுவை சிலுவையில் அறைவது இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். இவர்கள் நான் வேதத்தை வாசிக்கிறதும் வேதத்தை வசனத்தை கேட்கறதும் பிரசங்கத்தை கேட்கறதும் எப்படி இருக்குது? எப்படி வாழ்றாங்க? என்னதென்று இன்னும் அறியாமல் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அறிந்து புரிந்து ஆண்டோடைய வசனத்தின்படி வாழ்ந்தா அவங்க வாழ்க்கையிலே புது சிருஷ்டியான வாழ்க்கையா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. வித்தியாசமான வாழ்க்கையா இருக்கும். நீங்களாம் என்னதான் எப்படிதான் வாழ்றாங்க? இன்னும் உணராம இருக்கிறியா?
உண்மையாலுமே வசனத்தின்படி நடந்தாக்கா அவங்க வாழ்க்கையில பயங்கரமான மாற்றம் இருக்கும். இயேசு கூட இருந்தாருனாக்க உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வந்துடும். நீங்க உணரல, இயேசு கூட இருக்கிறாருன்ற உணரல, அதனாலதான் இந்த கேள்வியில கேட்கிற. போதகனா இருந்தும் அல்லேலூயா. சிலர்லாம் போதகர்கள்லாம் நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிலர்லாம் அவங்க கூட ஊழியம் செய்யறது உடன் ஊழியர்களை போட்டு வாட்டி வதக்கி எடுப்பாங்க. ஏன் தெரியுமா? அவ்வளோ ஒரு பண்ணுவாங்க, பாடுபடுத்துவாங்க. கூட உடன் ஊழியமாக இருந்தால் சாதாரணமாக இருக்குல்ல. அவங்க இது எடுனா எடுக்கணும், போனால் போகணும், காலை அழுத்துனா அழுத்தணும், குளிப்பாட்டினா குளிப்பாட்டணும், அயன் பண்ணி கொடுனா கொடுக்கணும், எல்லாம் பேக் பண்ணி எடுத்துருவானா எடுத்துகிட்டு வரணும். எதையுமே மறுப்பு சொல்ல மாட்டாங்க, மறுப்பு பேசக்கூடாது. பேசினாக்கா வேலைக்கு வேட்டு. அல்லேலூயா. இப்படி நான் ஆண்டவர் சித்தத்துக்கு செய்யணும், இப்படிலாம் நடக்கணும், அவர் சொல்ற பிரகாரம் நடக்கணும், அதை சொல்லி கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண, எவ்வளோ நேரம் வேதத்தை வாசித்த, எவ்வளோ நேரம் தேவனோட பேசினேன், ஆண்டவர் உனக்கு என்ன சொன்னார், என்ன பேசினார், ஆண்டவர் இந்த நாளில் உனக்கு என்ன சொன்னார், இந்த நாள் ஆண்டவர் கூட என்ன பேசினார் கேட்டாக்கா எதுக்கான்னு முடிப்பாங்க. பேசினா தானே கேட்க முடியும். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டுவதற்கும் நாம் யோசிக்கிறதுக்கும் மேலான காரியங்களை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. மறுபடியும் பிறந்தவர்களாய் ஆவினாலும் ஜலத்தினாலும், ஆவிலனா நம்ம சிந்தனை எந்த ஒரு அழுக்கு சிந்தனை வேண்டாம். எந்த உலகத்தில் எதையும் கொண்டு வந்ததில்லை, எதை கொண்டு போகிறதும் இல்லை. ஆனால் நாம் தெளிந்தவர்களாக இருந்து தேவ சமூகத்தில், தேவன் நம்ம கொடுக்குற ஆசீர்வாதத்தில் ஒன்றும் நாம் இழந்து போகாமல் இருக்கும்படி எல்லாரும் என்ன பண்ணணும்? அந்த சித்தத்திலிருந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்லுகிறது என்ன? மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ நீங்கள் சாட்சி ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆண்டவர் எவ்வளவோ நல்லா சொல்றாரு, எவ்வளவோ சொல்லியிருக்கிறார். வார்த்தையெல்லாம் கேட்டு நடந்தாங்கன்னா உண்மையாலுமே ஆண்டவர் சொன்னார், சோதம்குமார் அழித்து போகும்போது ஒரு நீதிமான் 10 பேர் 100 பேர் கேட்கல, ஒரு நீதிமான் தான் அந்த பட்டணத்தை நான் பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன். அல்லேலூயா. ஒரு நீதிமான். அப்ப நீதிமான், ஒரே ஒரு நீதிமான் இருந்த அந்த குடும்பத்தையும் நேசித்து ஆண்டவர் இவங்களை நான் அழிக்க கூடாது என்று சொல்லி ஒரு நீதிமானை பார்த்து தூக்கிட்டு வந்தார் ஆண்டவர். விடல. உன்னை அநீதிமானோடு அழிவதற்கு ஆண்டவர் சித்தம் அல்ல, நீ ஆசீர்வாதம் இல்லாதவனாய் வாழ்வதற்கு ஆண்டவர் சித்தம் அல்ல, உன்னை ஐஸ்வர்யவானாய் வைப்பதற்கு தான் ஆண்டவர் சித்தம். ஆண்டவர் உண்மையாய் ஆபிரகாம் ஆண்டவரை நேசித்ததனால அந்த மனிதனுக்கு உண்டான ஆஸ்தி எப்படிப்பட்டதா இருந்தது? இடம், பூமி தாங்க கூடாத அளவுக்கு இருந்தது. அவரை ஆராதிக்கிற, அவரை நேசிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்படி கொடுக்கிறார் ஆசீர்வாதம்? பூமி தாங்க கூடாத அளவுக்கு. நீ தரித்திரனா இருக்கிறனாக்கா அப்போ என்னதான் இருக்குது? பாவம் உள்ள இருந்தாதான் தரித்திரம் உன்னை விட்டு விலகாது. அல்லேலூயா. சாபங்கள் இயேசுவின் நாமத்தினால எல்லா சாபம் உடைக்கிற. ஜெபம் பண்ணணும். ஜெபத்துல நீங்க சொல்லணும், ஆசீர்வாதத்துக்கு விரோதமா இருக்கிற எல்லா சாபங்களும் உடைக்கிற இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க. ஜெபம் பண்ணும்போது ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய மகிமை உங்களுக்குள்ள வந்துடும். மகிமையின் ராஜா உங்களுக்குள்ள வந்துருவார். அல்லேலூயா. உங்க மகிமையின் ராஜா உங்களுக்குள்ள வந்துட்டார்னாக்கா நீங்க எல்லா புதிய சிருஷ்டி. இதான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்திரம். ஆவியானவரே